நாமத்தை உங்கள் யாவையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பெந்தகோஸ்ட் ஞாயிறு, ஆல்டர்ஸ்கேட் ஞாயிறாக இருக்கிறது. ஆக உங்கள் யாவையும் இயேசுவின் நாமத்தில் இந்த விசேஷித்த ஞாயிறுகள் கூட அன்போடு நான் வரவேற்க ஆசைப்படுகிறேன். Let me greet and welcome all of you to our Sunday service this morning. Today is Pentecost Sunday and also Aldersgate Sunday. நாம் இந்த ஆராதனைக்குள் கடந்து செல்லும் பொழுது கூட ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேக வல்லமை எங்கள் யாவற்றுமே மீண்டும் எங்களை புதுப்பித்து எங்களை நிரப்பி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரை கேட்டுக்கொள்வோமாக. Let us ask the Lord, Lord, visit me this morning in a new and special way. Renew my anointing so that I will continue to live and serve you. பாருங்கள், நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. Let us look to God in prayer. Let us pray. அன்பின் தேவனே, கர்த்தாவே, அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த பெந்தகோஸ்ட் ஆல்டர்ஸ்கேட் ஞாயிறு கூட இவ்விதமாக ஆண்டவரை காணொலியின் மூலமாக நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ துதிக்க பாத்திரவராக இருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறேன். இந்த வேளையில் கூட அப்பா, உண்மை ஆராதிக்க பொழுது கூட, உண்மை துதிக்க பொழுது கூட, உங்களுடைய வார்த்தையை கேட்க பொழுது கூட எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேச வேண்டும் என்று சொல்கிறேன். Lord, even as we wait in your presence this morning, preparing our hearts to worship you, we pray that you will continue to lead us and guide us. ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.
fullness of joy, O Lord Father, because you are a faithful God that we have. Nothing compares to you, O Lord Father. Lord, we worship you, we exalt you, Lord, and we glorify you, O Father. Hallelujah. Lord, I come before your throne of grace. I find rest in your
வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை சோஸ்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ராஜா, உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். காலை வேளையில் தேவனே, நீரே பரிசுத்த தேவன், வல்லமை உள்ள ஆண்டவர், எப்பொழுதுமே எங்களோடு இருக்கக்கூடிய தேவன் என்று சொல்லி உம்மை நம்பி விசுவாசித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். வானத்திலே இருக்கும் ஆண்டவர் நீர், சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய தேவன், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். பூமி எங்கிலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் இருக்கிறது என்று சொல்லி நம்பிக்கையோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இருப்பவர், எங்களை பாதுகாக்கக்கூடிய தேவன். நீர் இம்மானுவேலர். இம்மானுவேல் என்றால் கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர். அப்படியாகவே நம்பிக்கையோடு ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் எங்களோடு ஆண்டவரை உலாவி கொண்டு இருக்கிறீர். எங்களுடைய இல்லத்தில் இருக்கிறீர், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறீர். நீர் எங்களை பாதுகாக்கிறீர். நீர் எங்களோடு சதா காலமும் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம் சுவாமி. அப்போ இந்த காலவேளையிலும் கூட எங்களை முழுமையாக உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலவேளையிலும் கூட விசேஷமாக எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உமக்கு முன்பாக கொண்டு வருகிறோம் ராஜா. அப்பா, கொள்ள நோய் ஆண்டவரே, பயங்கரமான கொள்ள நோய் ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் ராஜா. இந்த COVID-19 நோய் ஆண்டவரே அதிகமாக பயம் கொண்டு வந்து அதிகமாக தாக்கி கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீர். ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னீர் ஆண்டவர். அந்த நம்பிக்கையிலே கர்த்தர் தாமே இந்த கொடிய நோயிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அநேகர் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலையும் வீட்டிலையும் கூட ஆண்டவரே அப்பா தனித்த நிலைமையில் இருக்கிறதை நாங்கள் அறிகிறோம் ராஜா. நீரே தங்கும் ஆண்டவரே. ஒரு வசை உம்முடைய வலது கரத்தை நீட்டி ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நோயிலிருந்து விடுதலைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. சுகம் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நோய் ஆண்டவரே எங்களை தாக்காதபடி ஆண்டவரே, இந்த நோய் எங்களுக்கு பாதிப்பு கொண்டு வராதபடி உம்முடைய ஜனங்களை ஆண்டவரை ரட்சிக்கும்படியாக நீர் ஆண்டவரை எங்களுக்கு நடத்தி கொடுக்கும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் அனுப்பி பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே, அப்படியாகவே எந்த வாதையும் எங்களை அணுகாதபடி கர்த்தர் எங்களை ரட்சித்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை மக்கள் ஆண்டவரே, வீட்டில் இருக்கும் சபை மக்கள் எங்கேயும் போக முடியாத நிலைமையில் இருக்கும் போதும் அப்பா, எங்கேயும் வெளியில் வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும் போதும், ஆலயத்துக்கு வர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும் போதும் அப்பா, அவர்களையும் கூட ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் இரத்த கோட்டைக்குள்ளார மூடி மறைத்துக் கொள்ளும். யார் எங்கே இருந்தாலும் உம்முடைய தயவுள்ள கரத்தினாலே தொடும் சுவாமி. ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும், சுகப்படுத்தும் ஆண்டவரே. சிலர் வேலை இல்லாத நிலைமையில் இருக்கிறார்கள், சிலர் வருமானம் இல்லாத நிலைமையில் இருக்கிறார்கள், சிலர் வேலை இழந்த நிலைமையில் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே போதுமானவராக இருந்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு சந்தியும் சுவாமி. தேவைகளை சந்தித்து ஆண்டவரே காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்தவைகளை எல்லாத்தையும் நீ திருப்பி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொன்னீரே, அப்படியாகவே ஆண்டவரே உம்முடைய சபை ஜனங்களை ஆண்டவரே, உம்முடைய மக்களை ஆண்டவரே அப்படியாக நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா மனபாரங்கள், கவலைகள், துக்கங்கள், வேதனைகள் ஆண்டவரே அவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் அறுத்து போட்டு உம்முடைய சமாதானத்திலே காத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய மக்கள் ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு நீரே துணையாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆறுதல் படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா நோய் அதை எப்படியாக கையாளுவது, எப்படியாக நடத்துவது என்று சொல்லி அவர்கள் நடத்த நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல விவேகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எப்படி இந்த வேக்சின் எல்லாருக்கும் தருபவது என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை அப்பா நீ நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேசத்தில் எந்த குழப்படியும் வரக்கூடாது, எந்த விதமான பிரச்சனை வரக்கூடாது. இந்த வேக்சின் எடுக்கிறதுனால மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது ஆண்டவரே. எது சரியான வேக்சின், எது சரியான இது தடுப்பு மருந்து என்று சொல்லி ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஞானத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து அப்படியாக நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த தேசத்தை நீர் அப்படியாகவே மொத்த கோட்டைக்குள்ளார மூடி மறைத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அப்பா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சபை அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம்.
அப்பா எல்லா போதகர்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அநேக போதகர்மார்கள் ஆண்டவரே இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அநேக சபை அங்கத்தினர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சிலர் வீட்டிலே தனித்து இருக்கிறார்கள், சிலர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், சிலர் அப்படியாகவே தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை சுகத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலேயும் ஆண்டவரே உம்முடைய வலது கரத்தை நீட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கும்படியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா நீரே சுகமளிக்கும் கூடிய தேவன் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே சுக தரக்கூடிய தேவன் சுவாமி. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் சுகம் உண்டு என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமையை நீ கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதுகிறமார்களே உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளார மூடி மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் மறுபடியாக எழும்பணும், மறுபடியுமாக அவர்கள் ஊழியம் செய்யணும், மறுபடியுமாக ஆண்டவரே உமக்கு பணி செய்யும்படியாக ஆண்டவரே இழந்து போன சுகத்தை ஆண்டவரே அவர்களுக்கு திருப்பி கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கும். விசேஷமாக இந்த செந்தூல் திருச்சபையிலும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் இன்னும் கூட தலைமத்துவம் கொடுக்கக்கூடிய ஜனங்கள், சபை போதகர், ஊழியர்கள் யாவையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே ரத்த கோட்டைகளார மூடி மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரனால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ இந்த காணொலியில் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கூட மனதிலே சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தரும், ஆறுதலை தாரும் ஆண்டவரே. முழு நம்பிக்கை கொடுத்து உம்மை பின்படுத்தும்படியாக ஜனங்களை எழுப்பும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதுவரை நீர் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருந்து காத்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து சகலத்தையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். வாருங்கள், கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களிலே இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அன்றன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். என் கடனாளிகளை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கொள்ளாமல் தீமையிலிருந்து எங்களை காத்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதிலே. ஆமீன், ஆமீன். இன்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 24 அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 18 முடிய மற்றும் 25 தொடங்கி 35 முடிய. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிலேயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நிரையராய் இருக்கிறீரோ என்றான். 25 வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து
ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள் என்பதே. ஆமேன். Today's scripture reading is taken from the Gospel of Luke, chapter 24, verses 13 to 18 and verses 25 to 35. That very day, 2 of them were going to a village named Emmaus, about 7 miles from Jerusalem, and they were talking with each other about all these things that had happened. While they were talking and discussing together, Jesus himself drew near and went with them, but their eyes were kept from recognizing him. And he said to them, "What is this conversation that you are holding with each other as you walk?" And they stood still, looking sad. Then one of them, named Cleopas, answered him, "Are you the only visitor to Jerusalem who does not know the things that have happened there in these days?" Verse 25, and he said to them, "O foolish ones, and slow of heart to believe all that the prophets have spoken. Was it not necessary that the Christ should suffer these things and enter into his glory?" And beginning with Moses and all the prophets, he interpreted to them in all the scriptures the things concerning himself. So they drew near to the village to which they were going. He acted as if he were going farther, but they urged him strongly, saying, "Stay with us, for it is toward evening, and the day is now far spent." So he went in to stay with them. When he was at table with them, he took the bread and blessed and broke it and gave it to them. And their eyes were opened, and they recognized him, and he vanished from their sight. They said to each other, "Did not our hearts burn within us while he talked to us on the road, while he opened to us the scriptures?" And they rose that same hour and returned to Jerusalem. And they found the 11 and those who were with them gathered together, saying, "The Lord has risen indeed and has appeared to Simon." Verse 35, then they told what had happened on the road and how he was known to them in the breaking of the bread. This is the word of the Lord, and thanks be to God. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த ஆல்டர்ஸ்கேட் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் செய்தியை கொடுக்கும்படியாக அழைப்பு கொடுத்த பேராயர் ஜெயக்குமார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிக்கின்றேன். நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். வெஸ்டி சகோதரர்களான ஜான், சார்ல்ஸ் மற்றும் பிறரை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையால் புதிய அனுபவத்திற்குள்ளாக எப்படி வழி நடத்தினார் என்பதை நினைவு கூர்ந்து தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே,
உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை எங்கள் இருதயங்களில் புதிதாக கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். இவைகள் யாவையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமேன். மெத்தடிஸ்ட் என்ற பெயர் முதலில் ஒரு இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தங்களை பரிசுத்த சங்கம் என்று அழைத்து கொண்ட ஒரு வாலிபர் குழுவை பரிகாசம் செய்வதற்காக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இவர்களில் வெஸ்லியின் சகோதரர்கள் ஜான் மற்றும் சார்லஸ் அவர்களும் இருந்தார்கள். இன்று சிலர் மெத்தடிஸ்ட் என்ற வார்த்தையை ஒரு மரியாதைக்குரிய சின்னமாகவோ அல்லது சில சமயங்களில் பரிகாசம் செய்ய பயன்படுத்துகின்றார்கள். அவர்கள் மெத்தடிஸ்ட்களை முறையான மக்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த வார்த்தையை முதலில் ஜான் வெஸ்லி அவர்கள் கேட்ட பொழுது இந்த குழுவிற்கு எதிராக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இது முற்றிலும் ஒரு புதிய வார்த்தை அல்ல என்பது அவருக்கு தெரியும். ஏனென்றால் கிறிஸ்துவின் காலத்தில் கிரேக்க மற்றும் ரோமானிய மருத்துவ வட்டாரங்களில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. ஏனென்றால் மெத்தடிஸ்டுகள் என்று அழைக்கப்படும் மருத்துவர்களின் பள்ளி அங்கு இருந்தது. அவர்கள் தங்களை மெத்தடிஸ்ட் என்று அழைத்து கொண்டார்கள். காரணம், மக்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் மற்றும் கண்டுபிடிக்கும் முறைமை அவர்களுக்கு இருந்தது. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், ஒருவரின் ஆரோக்கியத்தை கண்டறிய உணவு மற்றும் உடற்பயிற்சியின் முறை இதில் அடங்கும். எனவே அவர்கள் தங்களை மெத்தடிஸ்ட் என்று அழைத்தார்கள். இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட போது ஜான் இந்த உண்மையை அறிந்திருந்தார். அது மட்டுமல்ல, இது ஒரு நல்ல வார்த்தை என்று அவர் கூறுகின்றார். ஏனென்றால் பரிசுத்தத்திற்கான ஒரு முறை எங்களிடம் உள்ளது. அதை ஊக்குவிக்கவும் ஆன்மீக புனிதத்தை தேசம் முழுவதும் பரப்பவும் விரும்புகிறோம் என்றார். மெத்தடிஸ் என்ற வார்த்தை 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. முதலாவது வார்த்தை மெத்தட் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் படி. ஹோடோஸ் என்ற வார்த்தைக்கு வழி என்று அர்த்தம். மெத்தடிஸ் என்றால் வழியின் படி. அது என்ன வழி? யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் அறிந்த வழி ஒரு நபர், ஒரு உத்தி அல்ல, ஒரு தொழில்நுட்பம் அல்ல, ஆனால் ஒரு நபர். ஏனென்றால் நான் தான் வழி என்று இயேசு கூறினார். நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை படித்தால் ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் தங்களை வழியின் மக்கள் என்றே அழைத்தனர். மெத்தடிஸ்ட் ஒரு மெத்தடிஸ்டாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாகவே இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் அவர் வழி, அவர்தான் வழி. ஏனென்றால் அவர் பரிசுத்தத்தின் முறை. இதை குறித்து ஏசாயா 35ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 35:8. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி ஏசாயா கூறுகின்றார். கிறிஸ்துவின் மூலம் என்ன நடக்கும் என்று கூறுகின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நெடுஞ்சாலையை கண்டார். அது பரிசுத்தத்திற்கான ஒரு நெடுஞ்சாலை. ஆகவே தான் மெத்தடிஸ்ட் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். இந்த பரிசுத்தத்தின் நெடுஞ்சாலையை நாம் கொண்டாடுகின்றோம். பரிசுத்தத்துக்கு அடையாளமாகிய இயேசுவை நாம் அறிந்திருக்கிறபடியால் மெத்தடிஸ்ட் ஆன நாம் இந்த பரிசுத்தத்திற்கான நெடுஞ்சாலையை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே தான் நாம் மெத்தடிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றோம். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 13 முதல் 30 வரையில் உள்ள வசனங்களில் கிறிஸ்துவை மையமாக கொண்டிருப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் காண்கிறீர்களா? ஏனென்றால் முழு உரையாடல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாகவே கொண்டுள்ளது. பரிசுத்தத்தின் இந்த வழியில் அவர் முக்கிய கதாபாத்திரமாக இருக்கின்றார். 18ஆம் நூற்றாண்டில் ஒரு சாலையில் பயணம் செய்த ஜான் மற்றும் சார்ல்ஸ் போலவே எம்மாவுஸ் சாலையில் இந்த 2 சீசர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்மாவுஸ் என்ற 2 சீசர்கள் பெற்ற அதே அனுபவத்தை ஜான் மற்றும் சார்ல்ஸ் வெற்றி இருவரும் பெற்றார்கள். இதிலிருந்து நாம் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன். மெத்தடிஸ்டாக இருப்பதற்கு பரிசுத்தத்தின் பாதையில் யாரோ ஒருவர் உடன் இருக்க வேண்டும். பரிசுத்தத்தின் பாதையில்
இயேசுவோடு நடப்பது. முதலாவது, இருதயம் கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். வசனம் 17 நாம் வாசிக்கலாம். 2 சீசர்கள் மனச்சோர்வு மற்றும் துக்கத்துடன் நடந்து சென்றனர். வேதம் சொல்கின்றது அவர்கள் துக்க முகங்களாய் நடந்து சென்றார்கள் என்று வேதம் சொல்கின்றது. அவர்கள் சோகமாக இருந்தார்கள், அவர்கள் விரக்தி அடைந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் இயேசு அவர்களோடு இணைந்து கொண்டார். உண்மை என்னவென்றால், இயேசு நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நம்மை வழிநடத்துவதற்கும் தமக்கு நெருக்கமாக நாம் சோர்ந்திருக்கும் போது நமக்கு அருகில் நம்முடன் சேருவார். கப்பல்கள் மூழ்கும்போது, நாம் விரக்தியில் இருக்கும்போது, மன சோர்வடைந்து தோற்கடிக்கும் போது, தோல்விகளை உணரும்போது, தனிமையும் கஷ்டங்களையும் உணரும்போது இயேசு வழியில் நம்முடன் இணைகின்றார். சைபத்தில் நடந்த கவலை அளிக்கும் சம்பவத்தை பற்றி அவர் இருவரும் இப்பொழுது இயேசுவிடம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சிலுவையில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் அவர்கள் பேசுகின்றார்கள். மிக அழகாக ஆச்சரியமாக பேசி அவருக்கு என்ன நடந்தது என்பதை பற்றியும் பேசுகின்றார்கள். மிக கொடூரமாக சிலுவையில் அறையப்பட்டார். அவர் ஆரம்பித்த அனைத்தும் என்னவாக போகின்றது என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நேரத்தில் இயேசு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேத பாடத்தை கொடுத்தார். மோசேயில் ஆரம்பித்து எல்லா தீர்க்கதரிசிகள் பற்றியும் அவர் விளக்கி, எல்லா வேத பகுதிகளிலும் தம்மை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதை அவர் அவர்களுக்கு விளக்கினார். இதை நாம் வசனம் 27 நாம் வாசிக்கலாம். அவர்கள் வைத்திருந்த எபிரேய வேதத்தை அவர் விளக்கினார். அப்பொழுது புதிய ஏற்பாடு இன்னும் எழுதப்படவில்லை. பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் முதல் 5 புத்தகங்களில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மேசியாவை குறித்தும் ராஜாவை குறித்தும் கர்த்தரை குறித்தும் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை அவர் குறிப்பிட்டார். அது ஒரு அருமையான வேத பாடமாய் இருந்தது. அதன் பிறகு 2 சீசர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டனர். இதை நாம் 22ஆம் வசனத்திலும் பார்க்க முடியும். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். இங்கே நம்முடைய இருதயத்திற்கும் வேதாகமத்திற்கும் இடையிலான ஒரு முக்கிய தொடர்பை காண்கின்றோம். வேதாகமும் நம்முடைய இதயமும். 1738ஆம் ஆண்டு மே 24ஆம் தேதியில் லண்டனில் உள்ள ஆல்டர்ஸ் கேட் என்ற வீதியில் நடந்த ஜெபக்கூட்டத்தில் ஜான் வெஸ்லி அவர்கள் கலந்து கொண்டார். அவர் மிகவும் புறக்கணிக்கப்பட்டவராக காணப்பட்டார். காரணம், அவர் விசுவாசத்தை குறித்து பிரசங்கித்திருந்தார். அவர் ஆங்கிலிக்கன் போதகர். அவர் விசுவாசத்தை பற்றி பிரசங்கித்தும் அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். தனக்குள்ளே ஆழமான உண்மையான விசுவாசம் இல்லை என்பதை உணர்ந்தார். அதை பற்றி மிகவும் கவலைப்பட்டார். உண்மையான விசுவாசத்தை அனுபவிக்க ஏங்கினார். அமெரிக்காவில் ஒரு அருட்பணியாளராக பணியாற்ற கூட முயன்றார். ஆனால் தோல்வியடைந்து மீண்டும் இங்கிலாந்திற்கு திரும்பிவிட்டார். எனவே தேவனை ஆழமாக தேட ஆரம்பித்தார். இந்த கூட்டத்தில் ஜான் தன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அனுபவத்தை பெற்றார். அவர் இந்த வார்த்தைகளை எழுதினார். அவைகளை நான் மேற்கோள் காட்டுகிறேன். மாலையில் நான் விருப்பமின்றி ஆல்டர்ஸ் கேட் வீதியில் நடந்த ஒரு கூட்டத்திற்கு சென்றேன். அங்கு ரோமர் நிருபத்திற்கு லூத்தரின் முன்னுரையை ஒருவர் வாசித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் தேவன் இதயத்தில் செயல்படும் மாற்றத்தை விவரிக்கும் போது என் இதயம் கொழுந்துவிட்டு எரிவதை போன்று உணர்ந்தேன். இரட்சிப்பிற்காக மட்டுமே கிறிஸ்துவை நம்பினேன் என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் கிறிஸ்து என் பாவங்களை என்னை விட்டு எடுத்து போட்டு என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு விடுதலையாக்கிவிட்டார் என்று எனக்கு உறுதியளிக்கப்பட்டது. வசனங்கள் விளக்கப்படுவதை வெஸ்லி கேட்டார். அப்பொழுது தன்னுடைய இதயம் வித்தியாசமாக வேப்பமடைந்ததை உணர்ந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பெந்தகோஸ்தே தினமன்று சார்ல்ஸ் இளைய சகோதரன் இதே அனுபவத்தை அவரும் பெற்றார். அவர் கலாத்திய நிருபத்தை பற்றி மார்ட்டின் லூத்தர் அவர்கள் எழுதிய விளக்க உரையை படித்தார். கலாத்தியர் 2:20 எப்படி தனித்துவம் வாய்ந்தது என்பதை அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் அந்த வசனத்தை அவர் வாசித்தார். கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ
என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் என்ற வார்த்தையை குதித்தெழுந்து தன்னிடத்தில் வந்தது போன்று உணர்ந்தார். இது வெறும் ஒரு உபதேசம் மட்டுமல்ல என்பதை அவர் உணர்ந்தார். இது தனிப்பட்ட உண்மை. இயேசு என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக மரித்தார். தேவனுடைய வார்த்தை திறக்கப்பட்டு விளக்கப்பட்ட போது, எம்மாவூருக்கு சென்ற போது வழியிலே 2 சீசர்கள் பெற்ற அனுபவத்தைப் போலவே அவருடைய இதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது. அவர்களுடைய இதயம் கொழுந்துவிட்டு எரிந்தது. ஜான் மற்றும் சார்ல்ஸ் வெஸ்லி அவர்களின் இதயத்தை தொடுவதற்கு தேவன் இந்த விளக்க உரையை பயன்படுத்தினார். 2 சகோதரர்களும் மாற்றப்பட்டார்கள். அவர்கள் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையை நாம் நேருக்கு நேர் பார்க்கும் போது தேவ ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் உண்மையை நம் இதயத்துக்கு கொண்டு வருகின்றார். நாம் கிறிஸ்துவை போதகராக எதிர்கொள்கின்றோம். நம்முடைய இதயங்கள் தொடப்படுகின்றது. இந்த காரணத்தினால்தான் மெத்தடிஸ் என்பது இதயத்தின் மதம் என்று அடிக்கடி நாம் கூறுகின்றோம். இதயம் நம்முடைய முழுமையை குறிக்கின்றது. எனவே நாம் உணர்கின்றோம், நாம் நினைக்கின்றோம், நாம் முடிவு செய்து தேர்வு செய்கிறோம். எனவே இது நம்முடைய முழுமையாகும். தேவன் தம்முடைய வார்த்தை மற்றும் அவருடைய ஆவியினால் நம் இதயங்களை தொட விரும்புகின்றார். இதன் விளைவாக சார்ல்ஸ் மற்றும் வெஸ்லி ஆகியோர் ஸ்தோத்திரத்தின் அற்புதமான வரிகளை எழுதினார்கள். ஆல்டர்ஸ் கேட்டின் 4 ஆண்டுகளுக்கு பிறகு சார்ல்ஸ் வெஸ்லி அவர்கள் ஓ ஃபார் எ ஹார்ட் டு பிரைஸ் மை காட் என்ற பாடலை எழுதினார். இந்த பாடல் இரட்சிப்பு, பரிசுத்தமாக்குதல் மற்றும் கிறிஸ்துவின் கர்த்தத்துவம் மற்றும் கிறிஸ்துவின் பூரண அன்பு ஆகியவை இதயத்தோடு தொடர்புடையதாக கூறுகின்றது. இது மெத்தடிஸ்ட் திருச்சபையின் அற்புதமான ஒரு கோட்பாடு. அந்த வார்த்தைகளை கவனமாக பார்த்தால் வெஸ்லி சகோதரிகளின் அனுபவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்று இது எதை நமக்கு பிரதிபலிக்கின்றது? இதயம் கொழுந்துவிட்டு எரிகின்றது. இது மெத்தடிஸ்ட் இறையியல் மற்றும் அனுபவத்தின் முக்கிய பரிமாணம். இரண்டாவதாக, இந்த வேத பகுதியில் திறக்கப்பட்ட கண்களை பார்க்கின்றோம். இதயம் கொழுந்துவிட்டு எரிவது மட்டுமல்ல, திறக்கப்பட்ட கண்கள். இயேசு வேத வசனங்களை திறந்து காண்பித்த பிறகு 2 சீசர்களுடன் அப்பத்தை பிட்டார் என்பதை வசனம் 30 மற்றும் 31 நாம் வாசிக்கலாம். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இந்த வசன பகுதியில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். வார்த்தை மற்றும் மேஜை. வார்த்தை மற்றும் மேஜை. நாம் திருச்சபையில் செய்வதை இது நினைப்பூட்டுகின்றது. திருச்சபையில் தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? தேவனை ஆராதிக்கும் பொழுது இயேசுவை சந்திக்கின்றோமா என்பதுதான் கேள்வி. நாம் ஆராதிக்கும் பொழுது இயேசுவை சந்திக்கின்றோமா? 2 சீசர்கள் இயேசுவை அறிந்தார்கள். உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளாக வருகின்றதா? அநேக வருடங்களுக்கு முன்பதாக நானும் என் மனைவியும் ஒரு குடும்பத்தை சந்திக்க சென்றிருந்தோம். நாங்கள் சற்று முன்பதாக சென்று விட்டோம். அந்த பெற்றோர்கள் வேலைக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் வரும் வரையிலும் நாங்கள் காத்திருந்தோம். இந்த வீட்டிலே ஒரு சிறு குழந்தை இருந்தால் அவளோடு நாங்கள் சற்று நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது அங்கு நடந்த காட்சியை என்னால் மறக்கவே முடியாது. அந்த தாய் கதவை திறந்து கதவருகே நின்ற பொழுது அந்த சிறு குழந்தை தன் தாயை அறிந்தவளாக, உணர்ந்தவளாக, உடலெல்லாம் ஒரு பூமி திசை ஏற்பட்டது போல ஒரு சிலிப்புடன் மிக மகிழ்ச்சியோடு காணப்பட்டதை நான் காண முடிந்தது. பிரியமானவர்களே, அந்த காட்சியை என்னால் மறக்க முடியாது. அதன் அர்த்தம் என்ன? நமக்கு பிரியமானவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே அனுபவம் நமக்கும் தேவை. பிரியமானவர்களே, அந்த 2 சீசர்களையும் பாருங்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை அறிந்தார்கள். நாம் திருவிருந்து எடுக்கும் பொழுது
இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஆலோசனை சொல்லவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், முக்கியமான விஷயம் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம் கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்திலேயும் ஆழமான ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். தேவன் நமக்குள்ளே செய்கிற கிரியைகளை நாம் உணர வேண்டும். அது நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சுற்றிலும் நம் மூலமாகவும் நமக்குள்ளிருந்தும் கிரியை செய்கிறதை நாம் உணர வேண்டும். இதைத்தான் மெத்தடிஸ்டிலே சமூக பரிசுத்தம் என்று அழைக்கின்றார்கள். தேவன் நமக்குள்ளே கிரியை செய்கின்றார், நம்மை சுற்றிலும் கிரியை செய்கின்றார், நம் மூலமாகவும் கிரியை செய்கின்றார். தனிப்பட்ட பரிசுத்தம், சமூகத்தின் பரிசுத்தம். நீங்கள் அவரை அறியவில்லை என்று சொன்னால் தேவனுடைய வழிகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றியுள்ள உலகத்திலும் மக்கள் இயேசுவை காண்பதற்கு நமக்கு திறக்கப்பட்ட கண்கள் தேவை. அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் பெயர் கிறிஸ்தவர்களாக மாத்திரம் மட்டுமல்ல, நம் கண்கள் குருடான கண்களாக காணப்படும். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருந்தது. தேவனாகிய கர்த்தரை என் கண்கள் கண்டது என்றார். ஏசாயா 6:1 இப்படியாக சொல்கின்றார், ஆண்டவரை சிங்காசனத்தில் மீட்டில் வீற்றிருக்க கண்டேன் என்று சொல்கின்றார். அதை கண்ட மாத்திரத்திலே அவர் சொல்லுகிறார், ஐயோ அதமானேன் என்று சொல்கிறதை நாம் காண முடியும். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவன் என்று அறிக்கையிடுகிறார். அவர் தொடர்ந்து சொல்கிறார், கேட்டேன், அவரை கண்டேன். அவருடைய தொடர்ச்சியான அனுபவங்களை நாம் அங்கு காண முடிகிறது. பிரியமானவர்களே, கண்டேன், நான் கேட்டேன், நான் சொன்னேன் என்று தொடர்ச்சியாக சொல்வதை நாம் காண முடியும். ஏசாயா தேவனை கண்ட மாத்திரத்திலேயே அவருக்குள்ளாக ஒரு ஆழமான அனுபவம் உண்டானதை நாம் காண்கின்றோம். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கும் தேவையாக இருக்கிறது. இல்லை என்றால் ஏதோ ஒரு கூட்டத்தை நாம் பின்பற்றுவர்களாக இருப்போமே ஒழிய கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக நாம் இருக்க மாட்டோம். இந்த உண்மையை தனது பாடல்களை ஜான் வெஸ்லி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு பாடல் தான் ஹார்க் த ஹெரால்ட் ஏஞ்சல்ஸ் என்ற பாடல். இது பொதுவாக நம்ம கிறிஸ்துமஸ் காலையில் இதை பாடுவதை நாம் பார்க்கிறோம். கொழுந்து விட்டு எரியும் இதயம், திறக்கப்பட்ட கண்கள், மூன்றாவதாக அழகிய பாதம். இந்த அற்புதமான அனுபவத்தை பெற்ற சீஷர்கள் உடனடியாக எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் என்பதை வசனம் 33 நாம் வாசிக்கின்றோம். அவர்கள் உடனே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் என்று படிப்பது மிக ஒரு எளிதான காரியம். இதற்கு காரணம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு ஆழமான மறுரூபத்தின் அனுபவம். அவர்கள் மற்ற சீசரத்தை சொல்லுகிறார்கள், இது உண்மை, இது உண்மை, கர்த்தர் உயிர்த்தெழுந்தார், இது உண்மை, கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்பது சொல்கிறார்கள். இது வசனம் 34 நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்றால், யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அந்த சமாரிய ஸ்திரீயானவள் இயேசு தம்மை வெளிப்படுத்தின பொழுது அவள் செய்த காரியத்தை நாம் காண்கிறோம். தன் குடத்தை அங்கே உடனே வைத்துவிட்டு ஊருக்குள்ளே சென்று நற்செய்தி அறிவிக்க ஆரம்பித்தாள். அழகான பாதம். ஆரம்ப நாட்களிலே மெத்தடிஸ்ட் என்பவர்கள் அருட்பணியாளர்களாக இயேசுவின் நற்செய்தியை குறித்து அறிவிப்பதிலே உற்சாகமுள்ளாய் காணப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய பரிசுத்தத்தை உலகமெங்கும் பரப்புவதிலே மிகுந்த ஆர்வம் உடையவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு காலகட்டத்திலே அமெரிக்க தேசத்திலே மிகப்பெரிய ஸ்தாபனமாக இருந்தது மெத்தடிஸ்ட் ஸ்தாபனம். இந்த நற்செய்தியை உலகமெங்கும் கொண்டு செல்வதிலே மெத்தடிஸ்ட் மக்கள் மிக உற்சாகமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அதிலே ஒருவர் தான் தாமஸ் கோக் என்பவர். தாமஸ் கோக் என்பவர் அருட்பணியின் இருதயம் கொண்டவராக ஜான் வெஸ்லி அவரோடு இணைந்து செயல்பட்டார். இவர் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் சென்று புதிய புதிய இடங்களிலே சபைகளை ஸ்தாபிக்கிறவராய் காணப்பட்டார். அப்படியாக ஆசிய நாடுகளிலே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரத்தோடு கப்பலேறி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பயணம் சென்றவராக காணப்பட்டார். அவர் இப்படி வந்த பொழுதுதான் அவர் அங்கே மரித்து போனார். அவர் மெத்தடிஸ்ட் அருட்பணி இயக்கத்தை ஆரம்பித்தார். அந்த இயக்கமானது நம் பகுதியிலே சுவிசேஷத்தை கொண்டு வருவதாக அமைந்தது. அப்படியாக அவர்கள் நம் மத்தியிலே
சுவிசேஷத்தை கொண்டு வந்ததாய் காணப்படுகிறது. அதன் மூலமாகத்தான் இன்று நாம் மெத்தடிஸ்டாக இருக்கின்றோம். அவைகள்தான் நமக்கு நற்செய்தியை கொண்டு வந்த அழகான பாதங்கள். இதைத்தான் நாம் ஏசாயா 52 அதிகாரம் வசனம் 7 வாசிக்கின்றோம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. கொழுந்துவிட்டு எரியும் இதயம், திறக்கப்பட்ட கண்கள், அழகான பாதம். ஆரம்ப நாட்களிலே மெத்தடிஸ்ட் என்று தங்களை அழைத்த மக்கள் திருச்சபையாக செயல்படுவதை விட அருட்பணியாக செயல்பட்டார்கள். ஆனால் வருடங்கள் சென்ற பிறகு நாம் ஒரு சிறப்பான நிர்வாகம் நிறைந்த திருச்சபையாக மாறிவிட்டோம். இந்த முறையில் நாம் நம்முடைய ஆதி தரிசனத்தை இழந்துவிட்டோம். நாம் சிறு பிராயத்திற்கு எப்படி மீண்டும் செல்ல முடியாதோ அதுபோல நாமும் நம்முடைய திருச்சபைகளை மூடிவிட்டு அருட்பணியாக செல்ல முடியாது. ஆனால் நாம் இருக்கின்ற திருச்சபையிலே அருட்பணி ஒரு தரிசனமாக கொண்டு வர முடியும். மீண்டும் அந்த தரிசனத்தை பெறுவோம். நம்முடைய பாதங்கள் மனதுருக்கத்துடன் தேவையுள்ள ஏழை மக்களுக்கு நற்செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும். மெத்தடிஸ்டாக இருப்பது என்றால் என்ன? அநேக பதில்கள் உண்டு. ஆனால் இந்த வேத பகுதியிலே மெத்தடிஸ்ட் குறித்து 3 ஆழமான படங்களை காண முடிகின்றது. கொழுந்துவிட்டு எரியும் இதயம், இது நம்முடைய மெத்தடிஸ்ட் சபையின் சின்னமாக உள்ளது. கொழுந்துவிட்டு எரியும் இதயம், இது மெத்தடிஸ்ட் திருச்சபையின் முக்கியமான தன்மையாக உள்ளது. இரண்டாவதாக, திறக்கப்பட்ட கண்கள், இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய கண்கள். தேவனுடைய வார்த்தையை நம்ம சந்திக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை நமக்குள் கொண்டு வரும்போது நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியும். திறக்கப்பட்ட கண்கள், தேவன் தம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். அதன் மூலம் தேவராஜ்யம் நமக்குள், நம்மிடையே மற்றும் நம்மை சுற்றிலும் செயல்படுவதை காண முடியும். இதை நீங்கள் காணும்போது நீங்கள் உண்மையான மெத்தடிஸ்டாக இருக்கின்றீர்கள். மூன்றாவது, அழகான பாதம், தேவனுடைய அருட்பணியில் ஈடுபடுவது. மூன்றாவது, நாம் மெத்தடிஸ்டாக இருப்பதின் அர்த்தம் என்ன என்பதை காட்டுகின்றது. தேவன் நம்மை உற்சாகப்படுத்துவாராக. இவைகள் அடிப்படை கொள்கைகள். மெத்தடிஸ்ட் என்று அழைக்கப்படும் மக்களாக நாம் எப்பொழுதும் இருப்போம். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் இந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இதுவே நம் எல்லாருடைய ஜெபமாக இருக்க வேண்டும். தேவன் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து நமது கால்களையும் கைகளையும் உதடுகளையும் அவருடைய அன்பினால் தூண்டி தேவன் தம்முடைய மக்களை புதுப்பிப்பாராக. நாம் ஜெபிப்போம். வரும் நாட்களில் தேவன் எங்கள் இதயங்களை கொழுந்துவிட்டு எரியும் அனுபவத்திற்கு நேராக நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை கொண்டு வரும்போது குளிர்ந்து போன எங்கள் இதயங்களை கொழுந்துவிட்டு எரியச் செய்யும். ஆண்டவரே, தேவனே, எங்களுடைய கண்களை திறந்தருளும். உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் ஆவிக்குரிய கட்டுகளையும் காணும்படியாக எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, நாங்கள் எதை காண வேண்டும் என்று நீ விரும்புகின்றீரோ அதை நாங்கள் காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். தேவனே, எங்கள் இதயங்களில், எங்கள் சபைகளிலே, இந்த உலகத்திலே நீ செய்கின்ற கிரியைகளை காண எங்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, தேவனே, எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை இதுவரை கேட்காதவர்களுக்கும் கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும் அழகான பாதங்களாக எங்கள் பாதங்கள் நடந்து செல்ல வேண்டும். நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். ஆண்டவரே, மெத்தடிஸ்ட் மக்களாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்ற உதவி செய்யும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று எங்களை உயிர்ப்பையும், எங்களை மீட்டுக்கொள்ளும், எங்களை புதுப்பியும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம். இவைகள் யாவையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கூட கர்த்தரை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம். இட்ஸ் a time to bless the Lord. ஆண்டவர் நம்மளை பல நேரத்தில், பல காலத்தில், சூழ்நிலையில் கூட
நம்மளை நினைத்து நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கார். The Lord has come to us in so many different ways to bless our lives. இந்த வேளையில் கூட நம்முடைய தசமபாகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம், நம்முடைய காணிக்கையை நாம் எடுத்துக்கொள்வோம், ஆண்டவரை ஆசீர்வதிப்போம். Let's take our tithes and offerings and bless the Lord. ஆண்டவருடையது ஆண்டவருக்கு நாம் கொடுத்துருவோமாக. What belongs to the Lord, let us give it unto him. வாருங்கள், இந்த காணிக்கைக்காகவும் தசமபாகத்துக்காக நாம் ஜெபிப்போம். Let us pray for our tithes and our offerings. Let us pray. அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த காலவேளையில் கூட இவ்விதமாக உம்மை ஆசீர்வதிக்க நீ கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷவனமாக இந்த காலத்தில் ஆண்டவரே எங்களை யாவையும் நீ தாங்கி நடத்தி ஆசீர்வதித்து வரதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் கிரேஸ் அண்ட் மெர்சி இன் ஆல் ஆர் லைஃப்ஸ். ஆண்டவரே, இந்த வேளையில் கூட எங்கள் சம்பாதிப்பதிலிருந்து ஒரு பாகத்தை உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். அதை நீர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து உங்களுடைய ராஜ்யத்தின் தேவைகள் யாவற்றையும் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we want to give you a portion of our earnings, our tithes and our offerings. We pray that you will use it for the extension of your kingdom. கொடுக்கிற கரங்கள் குடும்பங்கள் யாவற்றையும் நினைவு கூர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில அறிவிப்புகள் மூலமாக உங்களை யாவையும் நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன். வழக்கமாக ஒவ்வொரு வாரமும் வருகின்ற புதன்கிழமை ஜெபமலை நேரம் இரவு 8 மணிக்கு நடைபெறும். as usual on Wednesday is prayer mountain time. உங்கள் யாவையும் இந்த ஜெபமலைக்கு நாம் அழைக்கின்றோம். வாருங்கள், ஜெபமலையிலே சென்று ஆண்டவரோடு கூட முகமுகமாக பேசுவோம். நம்முடைய தேவைகளை யாவற்றும் ஆண்டவரோடு சொல்லுவோமாக. Let's come up to prayer mountain and speak to the Lord and share with him our needs and all our wants before the Lord. ஆண்டவர் முன்பாக ஜெபிக்கிற ஒரு நேரம் புதன்கிழமை இரவு 8 மணிக்கு இந்த ஜெபமலை நேரத்துக்கு உங்கள் யாவையும் அன்போடு நான் வரவேற்க ஆசைப்படுகிறேன். வாருங்கள், ஆசீர்வாதம் அடைந்து கொள்வோம். வழக்கமாக வெள்ளிக்கிழமை நம்முடைய வேதாராய்ச்சி வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தை நாம் தொடர்ந்து தியானம் செய்கிறோம். மீதியான எக்கால நியாய தீர்ப்புகளை பற்றி நாம் தியானம் செய்ய போகிறோம். அதில் வாருங்கள், தேவ வார்த்தையை நாம் சேர்ந்து கற்றுக்கொள்வோமாக. Come this Friday at 8 p.m. we are continuing our studies in the book of Revelations. We are looking at the remainder of the trumpet judgments. Come, let us learn together as to in our preparation for the second coming. இரண்டாம் வருகைக்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோமாக. இந்த 2 கூட்டத்தில் உங்கள் யாவையும் நாம் காண ஆசைப்படுகிறோம். வாருங்கள், வந்து ஆசீர்வாதம் அடைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த விசேஷித்த ஞாயிறு, பெண்டெகோஸ்ட் ஞாயிறு, ஆல்டர்ஸ் கேட் ஞாயிறு கூட ஆண்டவர் அத்தியட்சர் மூலமாக ஒரு விசேஷித்த வார்த்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டார். அந்த வார்த்தையை பரப்பமாக நம் நினைவுக்கு கொண்டு வருவோம். இவ்விதமாக சீஷரின் உள்ளத்தை தம்முடைய வார்த்தை மூலமாக அவர் அந்த உள்ளத்தை கொழுந்து வைக்க அவர் செய்தார். We thank the Lord for Pentecost Sunday and Aldersgate Gate Sunday. And we thank the Lord for the word that came through our bishop. We praise and thank God that as Jesus walked with the disciples, their hearts burned a flame for him. இந்த நாளில் கூட ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக, உங்களுடைய ஆவியானவர் மூலமாக எங்களை யாவையும் ஆண்டவரை தொடர்ந்து நீ அபிஷேகித்து பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரை கேட்டுக்கொள்வோமாக. Let us look to God in prayer. Let us pray. ஜெபிப்போம். அன்பின் தேவனே, கர்த்தாவே, இந்த நாளுக்கு ராஜா நன்றி. இந்த விசேஷித்த ஆராதனை மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம். அத்தியட்சர் ராபர்ட் சாலமன் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுறதுக்காக ராஜா நன்றி. Father, we thank you for your word this morning. We thank you, Lord, for speaking to us through your servant, Bishop Robert Solomon. Lord, you had a special word for us, and we thank you and we praise you. Even as we reflect, we pray that we will give the right response to your word. அந்த வார்த்தை ஆண்டவரே நாம் மறுபமாக சிந்திக்கும் பொழுது கூட ஏற்ற மறுமொழியை நாங்கள் கொடுக்க உதவி செய்யும். அப்பா, ஒரு புது வாரத்தை எதிர்நோக்கி நாங்கள் போகிறோம். Lord, we are looking forward to a new week. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் ஒரு கொள்ளை நோய், இந்த கொள்ளை நோய் மத்தியில் கூட ஆண்டவரே எங்கள் யாவையும் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். Lord, we are surrounded by a killer virus. We pray that you will protect each and every one of us. Keep us all safe. ஆண்டவரே, எங்கள் யாவையும் சுகபத்திரமாக வைத்துக் கொள்ளும். நாங்களும் SOP கட்டுப்பாடோடு கூட வாழ்ந்து வர உதவி செய்யும். Help us also to live according to the SOPs that have been set before us. எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த பெந்தகோஸ்ட் நாளிலும் ஆல்டர்ஸ் கேட் ஞாயிறில் கூட நாம் யாவருமே ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவருடைய அபிஷேகம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வபாரியம் மறவாதே. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.